பாட்டு கிச்சன்ல பண்ணினது. எமோய் எமோய், என்னடா கண்ணுக்குட்டி, இன்னும் நீ ஸ்கூலுக்கு கிளம்பலையா? இல்லம்மா. என்னம்மா இன்னைக்கு பார்த்து இவ்வளோ இட்லி பண்ணி வச்சிருக்க? எதனா இட்லி கடை போட போறியா? அதுவாடா, இன்னைக்கு புதன்கிழமை மறந்துட்டியா? இன்னைக்கு தான் உன்னோட அப்பாவோட 3 மானசீக சிஷ்யனுங்க வருவானுங்கல்ல. ஆமா, அதுக்கு என்ன? அவனுங்களுக்காக தான் 50 இட்லியும் ஒரு அண்டா பூரா சட்னியும் உங்கள் அப்பா ஆர்டர் பண்ணிட்டு போயிருக்காரு. ஏம்மா, அவங்க வீட்டிலலாம் சமைக்க மாட்டாங்களா? திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாளும் இங்கே வந்து என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஓடி போயிடுறானுங்க. ஆமாப்பா, ஊர் உலகத்தில் மியூசிக் கிளாஸ்னால் பாட்டு மட்டும் தான் சொல்லி கொடுப்பாங்க. உங்கள் அப்பா பாட்டோடு சேர்ந்து சாப்பாடும் போட்டு அனுப்புகிறாரு. இந்த மாதிரி நல்லவரை நான் பார்த்ததே இல்லைப்பா. அம்மா, இருந்தாலும் அப்பா பண்ணது ரொம்ப மோசமா. நான் எல்கேஜி படிக்கிறப்ப இந்த 3 பேரும் பாட்டு கற்றுக்கிறேன்னு வந்தாங்க. ஒன்றுமாம்மா பாட்டு கற்றுக்கிறாங்க. இப்போ நான் 5ஆம் கிளாஸே போயிட்டேன். அதுதாண்டா ஒன்றும் எனக்கு புரியல. இவ்வளோ நாளைக்கு அவங்களுக்கு சினிமா சான்ஸும் கிடைக்கல, மேடை ஏறி கச்சேரி பாட்டு பாடவும் எந்த சான்ஸும் கிடைக்கல. என்ன பண்ண போகிறோன்னு ஒன்றும் புரியலடா. கண்டுபிடி, வந்ததுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுடா. இந்த இட்லி சட்னி ஹாலில் எடுத்துகிட்டு போய் வச்சுடுப்பா. அந்த 3 சிஷ்யனுங்களும் வர நேரமாச்சு. அவங்க வந்தாங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டுட்டு உங்கள் அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரியா? சரிம்மா, எனக்கு மட்டும் ஒரு 2 முட்டை தோசையை போட்டு வைம்மா. நான் போய் இட்லி வச்சுட்டு வந்துடுறேன். சரி தங்கம், பல்லு ப்ரஷ் பண்ணின்னு வந்துரு. நான் டிஃபன் பண்ணி உனக்கு ரெடியாக வச்சுடுறேன். வேன் வர டைம் ஆச்சுல்ல. உலகத்தில் 1000 பிரச்சனை போனாலும் சரி, அம்மாவுக்கு நான் பல்ல ப்ரஷ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். அடே, பல்ல ப்ரஷ் பண்ணுடா. உன் கூட 5 நிமிஷம் பேசினதுக்கே எனக்கு மயக்கம் வருது. இருக்கிற ஜனங்களெல்லாம் இந்த மாதிரி விஷவாயு செலுத்தியே சாவடிச்சிடாத. சரிம்மா.